இந்த சிறிய சுரங்கப்பாதை இவ்வளவு பெரிய மாபெரும் பொற்களஞ்சியத்தை தன்னுள் மறைத்துள்ளதா? இமயவர்ம அரசரோட எதிரி நாட்டு அரசர் இந்திரஜித் வியந்து கேட்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம், நான் ராணி. நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை தொடர்ந்து கேளுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையிலும் தங்கத்தை வச்சுதான் ஒரு நாட்டோட செல்வத்தை கணிப்பாங்கன்னு. அப்படி இருக்கிறப்பதான் அழகான ஒரு பெரிய தேசத்தை இமயவர்ம அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அவர் எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணினாலும் சரி, படையெடுத்து போய் போர்ல வென்றாலும் சரி, அவர் முதல்ல தன்னோட நாட்டுக்கு கொண்டு வர்றது தங்கத்தை தான். இமயவர்ம அரசருக்கு அப்படி ஒரு ஆர்வம், ஈடுபாடு, ஏன் காதல்னு கூட சொல்லலாம் தங்கத்து மேல. அதே சமயம் அவர் வாங்கிட்டும் எடுத்துட்டும் வர தங்கத்தை அவரோட கஜானால தான் இத்தனை நாளா வச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு அரசருக்கு என்ன தோணுச்சோ தெரியாது, அந்த தங்கத்தை இங்க வைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு யோசிச்சாரு. ஏன்னா அரசவை கஜானாவை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கணக்கில்லாத இந்த தங்கத்தை பாதுகாப்பா வைக்கணும்னு யோசனை பண்ணினாரு அரசர். அதுக்காக ஒரு முடிவும் பண்ணி தன்னோட அரசவை அமைச்சரை அழைச்சாரு. அவரோட நாட்டிலேயே மிக சிறந்த அனுபவம் உள்ள ஒரு கட்டிட நிபுணரை தன்கிட்ட அழைத்து வரும்படியும் உத்தரவிடுறாரு. ஆனா இதெல்லாம் ரகசியமா இருக்கட்டும்னு அமைச்சர்ட்ட அரசர் சொல்ல, அமைச்சரும் அதுக்கு சரி அரசே, அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு சரியா 2 நாள்ல அந்த நாட்டிலேயே இருந்த வயதான ரொம்ப அனுபவம் உள்ள புத்திசாலியான கட்டிட நிபுணரை அழைச்சிட்டு வந்து அரசர்ட்ட நிப்பாட்டினாரு இமயவர்ம அரசரோட அமைச்சர். அப்புறம் என்ன, இமயவர்ம அரசர் அந்த கட்டிடக்கலை நிபுணர்ட்ட தான் சம்பாதிச்சு கொண்டு வந்த தங்கங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா வைக்க ஒரு பலமான சுரங்கப்பாதையை கட்டணும்னு சொல்றாரு. அந்த சுரங்கப்பாதை எப்படி இருக்கணும்னு அரசர் சொன்னதும் அதை கேட்ட அந்த கட்டிடக்கலை நிபுணரும் அமைச்சரும் ஆச்சரியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிட்டாங்க. அப்படி அந்த சுரங்கப்பாதையை எப்படி கட்டணும்னு அரசர் சொன்னது இதெல்லாம் தான். முதல்ல அந்த சுரங்கப்பாதைக்கு போற பாதை அரண்மனையில இருந்து இருக்க கூடாது. அந்த சுரங்கப்பாதை தொடங்குற இடம் நம்ம தலஸ்தலமா இருக்கணும் அப்படின்னு அரசர் சொல்ல, தலஸ்தலம்னா ஒண்ணும் இல்லைங்க, அந்த நாட்டோட தலைக்கோயில், அங்க இருந்துதான் சுரங்கப்பாதை தொடங்கணும்னு அரசர் சொல்றாரு. அதோட எப்படியும் சொல்றாரு, கோவில்ல இருந்து தங்கத்தை வைக்க வேண்டிய இடம் குறைஞ்சது 3 காத தூரமாவது இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது சராசரியா 30 இருந்து 40 கிலோமீட்டர் வரை சுரங்கப்பாதையாவே அமைச்சு அந்த ரகசிய இடத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதா ஒரு 10 வயது குழந்தையாலதான் அதனுள்ள நுழைஞ்சு போற முடியற அளவுக்கு இருக்கணும். பெரியவங்க போகணும்னா தங்களோட உயரத்துல பாதி அளவு குறைச்சிட்டு தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்க சொல்றாரு அரசர் இமயவர்மர். அதுக்கு அந்த கட்டிடக்கலை நிபுணரும் சரின்னு சொல்றாரு. யாருக்கும் தெரியாம இரவுல மட்டும் வேலையை செஞ்சு சரியா 6 மாத காலத்துல அந்த அற்புதமான சுரங்கப்பாதையை கட்டி முடிக்கிறாரு நிபுணர். அரசரும் அமைச்சரும் அந்த கட்டிடக்கலை நிபுணரும் சேர்ந்து தலஸ்தலத்துல இருந்து தொடங்கி 3 காதம் தூரம் சுரங்கப்பாதை வழியா போய் தங்கத்தை வைக்கிற ரகசிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. சுரங்கப்பாதையும் ரகசிய இடமும் அரசருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கவே கட்டிடக்கலை நிபுணரை பாராட்டி அவருக்கு தர வேண்டிய சன்மானத்தை விட 2 மடங்கு சன்மானத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அரசர். அடுத்த சில நாட்கள்லயே ரகசியமா எண்ணற்ற அந்த தங்க நகைகள் ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. அரசர் இமயவர்மனுக்கு இப்பதான் நிம்மதியாவும் இருந்துச்சு. இப்படியே நாட்கள் நல்லபடியா போயிட்டு இருக்கிறப்பதான் இமயவர்ம அரசரோட நாட்டை நோக்கி பேராபத்து வந்துச்சு. அதாவது இமயவர்ம அரசரோட எதிரி நாட்டு அரசர் இந்திரஜித் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தன்னோட பெரும் படைகளை திரட்டிட்டு போர்க்காக கோட்டையை சூழ்ந்துட்டார் அப்படின்னு ஒரு அவசர தகவல் வருது. இமயவர்ம அரசரும் உடனடியா போருக்கு தயாராகுங்க அப்படின்னு கட்டளையும் விட்டுறாரு. அப்படியே அவரோட அமைச்சரையும் அழைக்கிறாரு. ஆனா அப்பதான் அரசருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. இமயவர்ம அரசரோட அமைச்சர் தன் சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இப்ப எதிரி நாட்டு அரசர் இந்திரஜித் கூட சேர்ந்து போருக்கு வந்து நிக்கிறதா சொன்னாங்க. அதை கேட்ட அரசர் ஆடி போயிட்டாரு. அரசர் ஏன் எவ்வளவு கலக்கம் அடைஞ்சாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த தங்க பொற்களஞ்சியம், அதாவது தங்கத்தை எல்லாம் வச்சிருந்த சுரங்கப்பாதை அவரோட அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். அவனோ இப்ப தாய்நாட்டுக்கே துரோகம் செஞ்ச பெரும் துரோகி ஆயிட்டான். என்னதான் பேராபத்து அவரை நோக்கி வந்தாலும் தைரியத்தை இழக்காம இமயவர்ம அரசர் போருக்கு தயாராகி எதிரி நாட்டு போரை எதிர்கொள்றாரு. ஆனா அவரால் ஜெயிக்க முடியல. தன்னோட நாட்டோட அத்தனை ரகசியங்களையும் அந்த அமைச்சர் ஏற்கனவே சொல்லி முடிஞ்சிருந்துச்சு. அதனால இந்திரஜித் அவரோட போர் வீரர்கள் ரொம்ப சுலபமா அந்த போர்ல வெற்றியும் அடைஞ்சாங்க. இந்த போரை சற்றும் எதிர்பார்க்காத இமயவர்ம அரசர் படுதோல்வி அடைஞ்சு தோத்திருந்தாலுமே தன்னோட அமைச்சர் இப்படி துரோகம் பண்ணினதுதான் அவருக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்ப போரோட பின் விளைவுகளை பாருங்க. 100கணக்கான உயிர் சேதங்கள், நிறைய கால்நடைகள் இறந்துருச்சு, நிறைய பயிர் நிலங்களும் வீணாயிருச்சு. அவ்வளவு சேதங்கள் ஒரே நாள்ல.
வெற்றி பெற்ற இந்திரஜித் அரசருக்கு அந்த நாட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிற எண்ணம் எல்லாம் சுத்தமா கிடையாது. அந்த நாட்டை அழிச்சு அவங்களுக்கு எதிர்காலமே இருக்க முடியாதபடி ஆக்கிட்டு அந்த நாட்டுல இருந்த எண்ணற்ற செல்வங்களையும் இமயவர்ம அரசர் இத்தனை ஆண்டுகளா சேர்த்து வச்ச மொத்த தங்கங்களையும் சுரண்டிட்டு அப்படியே விட்டுட்டு போறதுதான் திட்டம். அதே மாதிரி இமயவர்மரையும் அந்த நாட்டையும் ஒண்ணுமில்லாத நாட்டை ஆக்கிட்டு போனாங்க இந்திரஜித் அரசரும் அவரோட வீரர்களும். கூடவே தாய் நாட்டுக்கே துரோகம் செஞ்ச அமைச்சரும் அவங்களோடவே கிளம்பி போறாரு. சில நாட்கள் சுடுகாடா எரிஞ்சிட்டு இருந்துச்சு இமயவர்ம அரசரோட மொத்த நாடுமே. ஜனங்கள் எல்லாரும் போர்ல அரைகுறையாய் சிதஞ்சு பாலடைஞ்ச அரசரோட கோட்டையில தஞ்சம் அடைஞ்சாங்க. இழந்தவங்களை நினைச்சும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அரசர்ட்ட மார்த்தட்டி அழுதாங்க. அப்பதான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குது. சரியா 3 வருடங்கள் கடந்து போகுது. இமயவர்ம அரசர் தன்னோட பெரும் படைகளோட போய் இந்திரஜித் அரசரோட நாட்டை கைப்பற்றி தன்னோட தேசத்தோட இணைச்சுக்கிறாரு. அதோட தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ணின அமைச்சரையும் அங்கேயே கொல்றாரு. வெற்றி வாகை சூடி நல்லபடியா நாடும் திரும்புறாரு. தேசமே திருவிழா போல கொண்டாடி மகிழ்ந்த அரசரை வரவேற்குது. என்னங்க எல்லாருக்கும் இப்போ ஒரே குழப்பமா இருக்கா? எல்லாத்தையும் இழந்த ஒரு தேசத்தை வச்சுட்டு இமயவர்ம அரசர் எப்படி மறுபடியும் 3 வருடங்கள்ல மிகப்பெரிய படையோட போய் போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சார்னு கேள்வி எழுதில்ல. இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு நாடுன்னா எப்படி இருக்கணும், ஒரு நாட்டோட அரசியல்னா எப்படி இருக்கணும், ஒரு நாட்டோட தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் இந்த கதையில விடை கிடைச்சிரும். ஒரு நாட்டோட வாழ்வாதாரமா இருந்த பயிர் நிலங்களை எல்லாம் இந்திரஜித் அரசு அழிச்சிருந்தாலுமே அந்த நாடு ஒரு நாள் கூட உணவில்லாம இருந்தது கிடையாது. எப்படின்னா இமயவர்ம அரசர் தங்கத்து மேல இருக்கிற மோகத்துல அதுக்காக சுரங்கப்பாதை அமைச்சு சேமிச்சு வச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இமயவர்ம அரசருக்கு தங்கத்தை விட எதை முக்கியமா சேமிக்கணும்னு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஆமாங்க, ஒரு நாட்டோட தலைவனா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும்னு முன்கூட்டியே கணிச்சு தன்னோட நாட்டுக்கே பல வருடம் உணவு அளிக்கிற அளவுக்கு ரொம்ப ரகசியமா மிகப்பெரிய நெற்களஞ்சியத்தை உருவாக்கி இருந்திருக்கிறாரு. அதுல அரிசி, கோதுமை, நவதானியம், அப்புறம் செடிகள், மரங்கள்னு எல்லா வகையான விதைகளையும் கூட அவ்வளவு பக்குவமா பதப்படுத்தி பாதுகாப்பா வச்சிருந்தாரு இமயவர்ம அரசர். அதோட விளைவா எல்லாருக்கும் உணவளிச்சும் வீரர்களுக்கு இன்னும் பயிற்சிகளை கொடுத்தும் சரியான நேரம் பார்த்து பழுதான நிலங்களை சீர் செஞ்சும் விதை விதைத்தும் மறுபடியும் தன்னோட நாட்டை மீட்டு கொண்டு வந்தாரு இமயவர்ம அரசர். இப்ப புரியுது இல்லையா எப்படி எல்லாம் இழந்த நாட்டை வச்சுட்டு கூட 3 வருஷத்துல மீண்டும் அதே எதிரி நாட்டுக்கு தைரியமா போய் போர் தொடுத்து வெற்றியும் அடைஞ்சார்னு. இந்த தொலைநோக்கு பார்வையும் எதிர்காலத்துல என்ன வேணா நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே உணர்ந்து அதுக்கான நடவடிக்கைகளையும் நடைமுறைப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்காரு நம்ம அரசர் இமயவர்மர். இதே மாதிரியான அரசியலும் அரசியல் தலைவரும் தான் நம்ம நாட்டுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். நான் சொல்றது சரிதான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆமா சரி அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.